ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பீகாரில் நம் சக்தி பீட பயணத்தை மேற்கொண்டுள்ள நாம இப்பொழுது முங்கர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சண்டிகாஸ்தான் எனும் கோவிலை தரிசிக்க போறோம். இக்கோவில் ஒரு சித்த சக்தி பீடமாக போற்றப்படுகிறது. கவுஹாத்தியில் உள்ள காமக்யா கோவிலுக்கு நிகரான கோவில் என்று இவ்வூர் மக்கள் இக்கோவிலை போற்றுகிறார்கள். இத்தலத்தில் அன்னையின் இடது கண் விழுந்ததாக போற்றப்படுகிறது. இத்தலத்தில அன்னை சண்டிகா தேவியாக எழுந்தருளி இருக்கிறார். இக்கோவில் ஒரு குகை கோயில். முங்கர் மாவட்டத்தின் வடகிழக்கு பகுதியில பறந்து விரிந்துள்ள விந்திய மலைச்சாரலில உள்ள குகையின் உள்ளே அமைந்துள்ளது இந்த கோவில். மகாபாரத காலத்துல இந்த பிரதேசம் அங்க தேசத்தின் ஒரு பகுதியாக விளங்கியது. அங்க தேசத்தை ஆண்ட கர்ணன் தினமும் இக்கோவிலுக்கு வந்து அன்னையை வழிபட்டதாகவும் அன்னை அவனுக்கு நேரில் காட்சி கொடுத்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, அன்னை அவனுக்கு 50 கிலோ தங்கத்தை கொடுத்து அதை கொண்டு ஏழை மக்களின் வறுமையை போக்குமாறு அறிவுறுத்த கர்ணனும் அவன் நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தை அந்த அன்னை கொடுத்த தங்கத்தை கொண்டு தானங்கள் செய்து மக்களின் வறுமையை போக்கி அவன் செழிப்புடன் ஆட்சி செய்தான். பல சமயங்கள்ல அன்னை சண்டிகா தேவி கர்ணனின் உயிரை காப்பாற்றியதாகவும் கூறப்படுகிறது. சண்டிகா தேவியின் ஆதி கோவில கர்ணன் கட்டியதாகவும் தலபுராணத்தின் மூலம் நாம அறியறோம். காலப்போக்கில அந்த கோவில் அழிந்து விட்டது. பின் குப்த சாம்ராஜ்யத்தின் வந்த விக்ரமாதித்தன் மகாராஜா இந்த கோவிலை கட்டி எழுப்பினான். இன்னைக்கு நாம தரிசிக்கிற இந்த கோவில் வட இந்திய கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்டிருக்கு. மேலும் அந்த வெள்ளை கொப்பரை போன்ற வடிவத்தோடு கங்கை நதிக்கரையிலே இக்கோவில் உருவாக்கப்பட்டிருக்கு. 20ஆம் நூற்றாண்டில் ராய் பகதூர் கேதார்நாத், கோயங்கா மற்றும் ஷாம் சுந்தர் பங்கட் ஆகியோர் கோவிலின் நுழைவு வாயிலை மிகவும் பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தினார்கள். கோவில் வளாகம் பறந்து விரிந்திருக்கு. கோவில் வளாகத்தின் உள் பல தெய்வங்களுக்கு தனித்தனியாக சன்னதிகள் அமைந்துள்ளது. சிவபெருமான் பைரவராக இக்கோவிலுக்குள் எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு பக்கத்திலே விநாயகர், துர்காதேவி, காளி மாதா, காலபைரவர், ஹனுமான் மற்றும் பல தெய்வங்களின் சன்னதிகளை நாம தனித்தனியாக தரிசிக்கலாம். கர்ப்ப கிரகத்துல அன்னை சண்டிகா தேவி ஒரு குகையின் உள்ள வாசம் செய்கிறாள். இங்கே பிண்டி ரூபத்துல அவள் எழுந்தருளி இருக்கிறார். அதன் மேல் ஒரு கண் போன்ற வடிவத்தம் செய்த கவசம் சாற்றப்பட்டு அவள் காட்சி கொடுக்கிறார். அவளுக்கு பக்கத்துல 24 மணி நேரமும் அகண்ட தீபம் ஒன்று எரிந்து கொண்டு இருக்கு. அந்த தீபத்தில் இருந்து வரும் புகை குகையின் கூரையில பட்டு அதிலிருந்து எடுக்கப்படும் கரியை இருந்து ஒரு கண்மை தயாரிக்கப்படுறது. இந்த கண்மைய இங்க பிரசாதமாக வரும் பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள். எப்பேற்பட்ட கண் நோயாக இருந்தாலும் இந்த கண்மையை தடவி வந்தால் நோய் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. வரும் பக்தர்கள் தங்களுடைய கண் சம்பந்தமான நோய் அன்னையின் பிரசாதத்தால் தீர்ந்து விடுவதாக பக்தி பரவசுடன் கூறுகிறார்கள். நவராத்திரி திருவிழா இங்கு உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படுகிறது. துர்கா பூஜை முதல் நவராத்திரி 9 நாள் வரை பக்தர்கள் அதிகாலையிலேயே இந்த புனித தலத்திற்கு வந்து அன்னையை வழிபடுகிறார்கள். அஷ்டமி தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்கே அன்று அன்னைக்கு விசேஷ பூஜைகளும் வீதி உலாவும் நடத்தப்படுகிறது. நகரம் முழுவதும் எதிரொலிக்கும் போல் போல் பம் பம் போல் போன்ற கோஷங்களால் முழு தெருவும் எதிரொலிக்கிறது. ஆண்டு முழுவதும் பக்தர்கள் சண்டிகா தேவியின் அருளை பெற இங்கு வந்து அன்னையை தரிசிக்கிறார்கள். எப்பேற்பட்ட கண் நோயையும் குணப்படுத்தும் அன்னையாக இவள் இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள். அன்னையை வணங்கி அவள் ஆசியை பெற்று பீகார் எல்லையில் உள்ள மிதிலாபுரியில் எழுந்தருளி இருக்கும் உமாசக்தி பீடத்தை நோக்கி நம் பயணத்தை தொடருவோம். சர்வம் சக்திமயம்.